ஹலோ நியூஸஸ், வெல்கம் டு ட்ரேடிஸ். நேற்று நிஃப்டி 170 பாயிண்ட் அப்பில் க்ளோஸ் ஆச்சு. அதாவது மார்க்கெட் ஓவராலாகவே க்ரீனாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா HX நிஃப்டி 20 பாயிண்ட் ப்ளஸில் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது -27 பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது நிஃப்டி அங்கேருந்து ஒன் ஷாட்டில் இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து ஒன் ஷாட்டில் மார்க்கெட் 100 பாயிண்ட் ப்ளஸ். அங்கேருந்து திரும்ப 9.25 அளவில் அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் மைனஸில் இருந்துச்சு. அங்கேருந்து சூப்பர் ட்ரெண்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் 100 பாயிண்ட் அரௌண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 38 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஆஃப் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த ரேஞ்சை தாண்ட விடக்கூடாது நிஃப்டியை அப்படின்னு பிளான் பண்ணி ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருப்பாங்க. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சை தாண்ட விடாமல் பார்க்குறது தான் அவங்களோட வேலை மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ அதனால தான் நாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பக்கமே போகிறதில்ல. ஆப்ஷன் ட்ரேடிங்கை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் மார்னிங் ஓப்பனிங் கேண்டில் கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் ப்ளஸ் ஆயிருக்கு ஓப்பனில் இருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா 29,026 ஒரு ஹை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 25,834 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் டவுன். 9:45 1 மணிக்குள்ளே 200 பாயிண்ட் டவுன். ஸோ மார்னிங் எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஹெவி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ் மாட்டிப்பாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் பிளான் பண்ணி இதில் சம்பாதிப்பாங்க. ஸோ மீன் டைம் நாம் சூப்பர் ட்ரெண்டோட பவரை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கரெக்டாக சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2-3 டேஸாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில், அதுவும் குறிப்பாக அமெரிக்கன் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கூட சூப்பர் ட்ரெண்டில் பை வந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ சூப்பர் ட்ரெண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை வந்ததுனால ஒரு சின்ன ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது இந்தியன் மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. குளோபலாக மார்க்கெட் நல்லா இருக்குது, அதோட இண்டிகேஷன் தான் இந்த அமெரிக்கன் மார்க்கெட். அண்ட் டவ் ஜோன்ஸும் பை சிக்னல் வந்துருச்சு. ஸோ அதுவும் பை ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது இன்டர்நேஷனல் கோல்டு சூப்பர் ட்ரெண்டில் செல் சிக்னல் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ கரெக்ஷன் ஆகிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி வர 10.49, அதாவது 10% கரெக்ஷன் ஆகிருக்கு கோல்டு இன்டர்நேஷனலில். அதுக்கு அடுத்தது ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அதாவது 13% இருக்குது. இன்னும் ஒரு 2.5% இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இறங்குமா கோல்டு வந்து அட் அ டைமில் 15% 20% கரெக்ஷன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததில்ல. நான் ஒரு 13 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், நான் பெருசாக பார்த்தது இல்லை. ஸோ இதான் அந்த ரேஞ்சு. ஸோ இப்போதைக்கு 10% கரெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம், அதாவது 13%, இன்னும் 2.5% கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் சப்போர்ட் இருக்குது, அடுத்த சப்போர்ட்டு. அண்டு நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருக்கோம். அடுத்தது சில்வர் பார்க்கலாம். சில்வரும் பார்த்தீங்கன்னா அதோட ஹையிலேருந்து எக்ஸாக்டாக 15.5% கரெக்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம எப்போவுமே சொல்லியிருப்போம், கரெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா கோல்டில் 10% நடந்துச்சுன்னா சில்வரில் 15% நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அங்கே 10.5% கரெக்ஷன், சில்வரில் 15.5% கரெக்ஷன். ஏன்னா அது கொஞ்சம் வீரியமாகவே இருக்கும் எப்போதுமே. அண்டு சில்வருக்கும் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்தது எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 19.5%, அதுக்கு 13.5%, இங்கே 19.5%. ஸோ 20% வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கரெக்ஷன் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகளே இல்லை. அண்ட் வீக்லி சூப்பர் ட்ரெண்டில் எப்படி இருக்குது சப்போர்ட்னு பார்க்கலாம். ஸோ வீக்லி சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் பார்த்தா 18%ல் இருக்குது. ஸோ நம்ம 18%ல் திரும்பினாலே நல்ல விஷயம் தான், 18 to 19%. ஸோ அதாவது இங்கேருந்து என்ன போகணும் அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட், வீக்லி சூப்பர் ட்ரெண்ட், அதாவது டே சூப்பர் ட்ரெண்டில் செல் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் வீக்லி சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4%ல் சப்போர்ட் இருக்குது. இது வந்து டெக்னிக்கல். ஸோ ஃபண்டமெண்டலாக எதுவும் நல்ல நியூஸ் வந்துச்சு, ரெப்போ ரேட் கட் வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும். 29th, அதாவது நாளைக்கு வந்து ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 25 பாயிண்ட் குறைச்சாங்க அப்படின்னாச்சுன்னா இங்கேருந்து புல்லிஷ் ஆகிடும். ஸோ புல்லிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலி நல்லாயிருக்கு. ஸோ டாலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஒரு 6-7 நாளாக கண்டினியூஸாக ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சிம்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 0.6% ஏறி இருக்குது. 0.6%ங்கிறது வந்து இது ஒரு நல்ல நம்பர் தான். ஆக்சுவலி கரன்சியை பொறுத்த வரைக்கும் 10%, 20% அந்த மாதிரிலாம் கரெக்ஷன் ஆகாது. 0.5%, 1/4% அந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஒரு காலத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க கரன்சி ஆப்ஷன் செல்லிங்கில். ஏன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ப்ரீமியம் அப்படி கரைஞ்சிட்டே இருக்கும். அடுத்து குவார்ட்டர் ரிசல்ட் ஜோனுக்குள்ளே போகலாம். மசகான் டாக் ஷிப்பில்டர், அதாவது மஸ்டாக், அது பார்த்தீங்கன்னா எபிட்டா சேல்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மீன் டைம் பார்த்தீங்கன்னா எபிட்டா, அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் 2.5 மடங்கு, அதாவது 2.3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா எபிட்டா 36% அண்ட்
நெட் ப்ராஃபிட் 28%. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சிம்டம். அண்ட் இயர் ஆன் இயர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 11% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது சேல்ஸ் இல்லாமல் செலவுகளை கட்டுப்படுத்தி அண்ட் ரெவன்யூ பெருக்கியிருக்காங்க. ஸோ சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகணும். அது ஆல்ரெடி வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கிறதுனால பெருசாக ஏறல. ஸோ இண்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிசல்ட் தான். அதாவது குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 5.9, அதாவது 6%. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா மைனஸ். பட் அண்டர் வேல்யூ ஸ்டாக்குங்கிறதுனால இன்றைக்கி நல்லாவே ஏறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜி இயர் ஆன் இயரில் 4.5%, குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து பெருசாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ அதனால் இது பெருசாக ஏற்றம் காணவில்லை. பேட்டா இந்தியா பார்த்தீங்கன்னா -73%, அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னாலும் -73%, கிட்டத்தட்ட 5% டவுனில் இருக்குது. ஸோ அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வர வர இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜேகே டயர்ஸ் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 3.7%, எபிட்டா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு நெட் ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து அண்டர் வேல்யூவாக இருந்ததுனால இன்றைக்கி நல்லா ஏறிட்டு இருக்கு. அண்ட் ஆட்டோமொபைல் அண்ட் ஃபினான்ஸ் நல்ல ஒரு இப்போ ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால ஆட்டோமொபைலுக்காக இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 48 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் எபிட்டா 4.7 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்தியன் ஆயில் உங்களுக்கு 48 மடங்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்குது. காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா போன வருஷம் இதே குவார்ட்டர்லி Q2 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் PAT -1123 கோடி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7479 கோடி. அதனால தான் மல்டிப்ளை காமிக்குது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர்லியில் பார்த்தீங்கன்னா 5659. ஸோ அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் வந்து 48 மடங்கு அப்படிங்கிறது காமிக்கிறது ஒரு அந்த மைனஸ்லேருந்து காமிக்கிறதுனால ஒருவேளை அந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஒரு ஹெவியான செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை அதை பண்ணலை. இதோட ROE பார்த்தீங்கன்னா ROE பெருசாக இல்லை. ஸோ இது வந்து கன்சிடர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அடுத்தது ஹட்சன் அர்கோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 70% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் 17% அண்ட் எபிட்டா 34%. அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த ஸ்டாக் நேற்று 19%, இன்றைக்கி 7% ஏற்றம் கண்டுட்டு இருக்கு. இயர் ஆன் இயரில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அண்ட் சிறுமாங்கிற கம்பெனி அண்ட் ப்ரீமியர் எனர்ஜிஸ் இந்த கம்பெனி ரெண்டும் சேர்த்து கே சோலார் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்குறாங்க. அது ஒரு 170 கோடி மதிப்புள்ள ஒரு சின்ன கம்பெனி தான், இருந்தாலும் அது ஃபுல்லாக வாங்குறாங்க. மார்க்கெட்டில் இது ஒரு நல்ல நியூஸாக பார்க்கப்பட்டு ப்ரீமியர் எனர்ஜிஸும் சரி சிறுமாவும் சரி 2 நாளாக நல்ல ஏற்றம் கண்டுட்டு இருக்கு. ஹாய், இது வந்து ட்ரேட் ஈஸியோட லேர்ன் ஈஸி போர்ஷன். ஒவ்வொரு எபிசோடோட எண்ட்லையும் லேர்னிங்கான ஒரு போர்ஷனை வைக்கிறோம். 3 மினிட்ஸில் ஒரு சின்ன விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டெய்லி கற்றுக்கிறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, செபினா என்ன, NSEனா என்ன, BSEனா என்ன, இன்வெஸ்டர் யாரு, ட்ரேடர் யாரு, அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, ஒரு ப்ரோ ட்ரேடர்லாம் எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னா என்ன, சீசனல் ட்ரேட்னா என்ன, இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு சின்ன போர்ஷனை கற்றுக்கிட்டு ஜஸ்ட் 3 மந்த்ல நீங்கள் கம்ப்ளீட் இன்வெஸ்டர் ஆகலாம், கம்ப்ளீட் ட்ரேடர் ஆகலாம். அதுக்கான எபிசோடு தான் இந்த லேர்ன் ஈஸி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்கு புதுசாக ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி ஒரு சந்தை இயங்குது, ஒரு சந்தையில் யாருக்கு பணம் தேவை, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பொருளை வந்து வித்துட்டு அதோட பணத்தை வசூல் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி யாருக்கு ஏதாவது பொருள் தேவையா, அவங்க அந்த சந்தைக்கு வந்து அவங்களோட பணத்தை கொடுத்துட்டு அவங்களோட பொருளை எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி அவங்களுக்கு தேவையான நிதியை திரட்டுறதுக்காக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க, அவங்களோட பங்குகளை விற்பதன் மூலமாக. ஸோ இன்வெஸ்டர்ஸும் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வராங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 மார்க்கெட் இருக்கு. ஒன்று பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் IPO நடக்கிற இடம் பிரைமரி மார்க்கெட். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியோட IPO லிஸ்ட் ஆகிற இடம் பேர் தான் பிரைமரி மார்க்கெட். IPO அப்படிங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், என்னோட கம்பெனி பேர் ட்ரேட் ஈஸி. இந்த கம்பெனியோட வேல்யூ 3 crores. சப்போஸ் நான் இன்னும் ஒரு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ண ஆசைப்படுறேன். ஆனால் அந்த ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தேவைப்படுது, 1 வருஷம் தேவைப்படுது. ஸோ இந்த 1 இயருக்கு அப்புறம் தான் இந்த ஆப் நமக்கு ரெவன்யூ கொடுக்க போகுது. ஸோ நான் கடன் வாங்க விரும்பல, என்னோட கம்பெனியில் ஒருத்தரை பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு அந்த பணத்தை வச்சு நான் அந்த ஆப்பை டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட கம்பெனி சேர இனிஷியலாக நான் பப்ளிக் ஆஃபர் பண்ண வரேன், அதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இது மட்டும் இல்லாமல் இந்த 3 கோடி ரூபாய் ஒருத்தர் இந்த கம்பெனியோட 1 கோடி ரூபாய் ஷேரை நான் விற்கிறேன் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட்டில் அதை 2 மடங்காவோ 3 மடங்காவோ 4 மடங்காவோ விற்கலாம். அது என் கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் என்னோட விஷன் இதை பொறுத்தது. ஸோ கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸை அதிகப்படியான விலைக்கு விற்கிறதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஸோ IPOங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் 3 கோடி ரூபா ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு 1 கோடி ரூபா ஸ்டாக்ஸை விற்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அதை ஒரு யூனிட்
ரூபாயால பிரிப்பாங்க. அதாவது 1 கோடி ரூபாய் ஸ்டாக்கை 10 லட்சம் ஸ்டாக்கா பிரிச்சிருவாங்க. இந்த 10 லட்சம் ஸ்டாக்கும் ஐபிஓல லிஸ்ட் ஆக வரும். ஸோ பப்ளிக் எல்லாருமே அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நாம ஐபிஓக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த 10 லட்சம் ஸ்டாக்குக்கு 20 லட்சம் ஸ்டாக் பை ஆர்டரோ இல்ல 30 லட்சம் ஸ்டாக் பை ஆர்டரோ வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா குலுக்கல் முறையில் பிரித்து கொடுப்பாங்க. அதோட டீடைல் உங்களுக்கு அலாட்மெண்ட் மெயில் ஆர் லெட்டர் உங்களுக்கு வரும். ஸோ குறிப்பிட்ட அந்த லிஸ்டிங் டேட் வரும்போது அந்த கம்பெனியோட ஸ்டாக் என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆன அன்னைக்கே நாம அந்த ஸ்டாக்கை விற்று அதோட லிஸ்டிங் கெயின், அதாவது லிஸ்ட் ஆகும்போது கிடைக்கிற ஒரு லிஸ்டிங் கெயின் ப்ராஃபிட் மட்டும் போதும் அப்படின்னா கூட நம்ம வித்துட்டு வெளியே வந்துடலாம். இல்லை இந்த ஸ்டாக் இன்னும் நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா கூட நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரெகுலேட்டர்னா யாரு, புரோக்கர்ஸ்னா யாரு, இன்வெஸ்டர்னா யாரு, இந்த டீடைல் பார்க்கலாம். இந்த வீடியோ நிறையவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனடி நியூஸ் இன்னும் பெட்டரா விஷுவல் குவாலிட்டியோட கொடுக்குறேன். ஸோ இந்தியிலே நாங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியாவில் இருக்கோம். ஸோ தமிழக மக்கள் எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கேற்றாப்புல நாம பெட்டர் அவுட்புட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இன்னும் டீடைலாக மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா பயோல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட எப்போ வேணாலும் பேசலாம்.